எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸில் 3rd சாப்டரில் பயிற்சி 3.1ல் 8th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா 8வது சம்மு ஆல்ஃபா பீட்டா காமா மற்றும் டெல்டா ஆகியன 2x⁴ + 5x³ - 7x² + 8 0 எனும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்கள் எனில் ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஆகியவற்றினை மூலங்களாகவும் முழு எண்களை குழுக்களாகவும் கொண்ட ஒரு இருபடி சமன்பாட்டை காண்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சமன்பாடை கொடுத்துட்டு பவர் 4 நாற்படி சமன்பாடை கொடுத்துட்டு அதனை மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த மூலங்களை ஆட் பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்குமா, அந்த நம்பரு அதை மல்டிபிள் பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா, அந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பரையும் வச்சுட்டு இரு மூலங்களாகவும் அவள் முழு எண்கள் கிழுக்களாகவும் கொண்ட ஒரு இருபடி சமன்பாட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதனோட அடிஷன் வேல்யூவும் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் வேல்யூவும் தெரியும் இல்லையா. ஃபஸ்ட்டு அதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சமன்பாடு என்ன, 2x⁴ + 5x³ - 7x² + 8 0வா. நம்மளுக்கு எப்பயுமே இங்கே 1 வரணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ x⁴ + 5/2x³ - 7/2x² + 4 0ங்களா. இப்போ சமேஷன் ஆல்ஃபாங்கிறது இங்கே இருக்கிறது அதே மைனஸில் வரும். அப்போ ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டாங்கிறது -5/2. அடுத்தது இங்கே இருக்கிறது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா, இது -7/2. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இல்லைங்களா. அப்போ சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா 0. இங்கே கடைசியாக இருக்கிற சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா 4. நம்மளுக்கு என்ன வேணும்னா, இதை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு வேணும்னா, அப்போ இதனோட அடிஷன் தெரியணும், மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஏன்னா நம்மளுக்கு மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு எப்படி வரும்னா, x² - மூலங்களின் கூடுதல் x + மூலங்களின் பெருக்கல். அப்போ மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கலும் நம்மளுக்கு தெரியுமா. இங்கே மூலங்கள் என்னென்னா ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டாங்கிறதும் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாங்கிறத இரு மூலங்கள். அப்போ அந்த மூலங்களோட கூட்டல் எப்படி இருக்கும், ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டா + ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஈக்குவல் ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டாவோட வேல்யூ என்ன கணிச்சிருக்கோம், -5/2ங்களா, ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவோட வேல்யூ +4. அப்போ 2 எடுத்தோம்னா -4 + 8 3/2. இதனோட மூலங்களோட பெருக்கல் ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. அப்போ ஈக்குவல் இதனோட வேல்யூ என்ன தெரியும் நம்மளுக்கு, 5/2 இன்ட்டு இதனோட வேல்யூ 4ன்னு தெரியும். அப்போ மல்டிபிள் பண்ணால் 2 கேன்சல் ஆகிட்டு 2. அப்போ -10. அப்போ ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு எப்படி இருக்கும், x² - மூலங்களின் கூடுதல் x + மூலங்களின் பெருக்கலா, x² - மூலங்களின் கூடுதல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3/2. அப்போ x² - 3/2x. இங்கே ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு, மூலங்களின் பெருக்கல் என்ன கிடைச்சிருக்கு, -10. அப்போ -10 0. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த முழு எண்களை கெழுக்களாகவும் கொண்ட ஒரு இருபடி சமன்பாடு. அப்போ இந்த கெழுக்கள் கண்டிப்பாக முழு எண்கள், அதாவது இந்த டிவைடில் வரக்கூடாது, முழு எண்களாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்னா, 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இது முழுக்களாயிருங்களா, முழு எண்களாயிருமா. அப்போ 2x² - 3x - 20 0.